இந்த மிஷினோட நெகட்டிவ் என்ன, ப்ளஸ் பாயிண்ட் என்ன? வெல்கம் டு ஆம்காக். ஃபர்ஸ்ட் இதோட நெகட்டிவை பார்த்துடலாம். இதில் வந்துட்டு அதிக குவான்டிட்டி வந்துட்டு பிரிண்டிங் பண்ண முடியாது. இதோட லைஃப் ஸ்பேண்டும் வந்துட்டு ரொம்பவே கம்மி. இதோட டோட்டல் லைஃப் டைமே 1 to 2 இயர் தான். 1 இயர் வந்துட்டு இந்த மிஷின் வந்துட்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வாங்கினப்ப என்ன ஹீட் செட் பண்ணீங்களோ அதே ஹீட்டில் அடிச்சிங்கன்னா இருந்துட்டு உங்களுக்கு பிரிண்டிங் ரிலீஸ் ஆகாது. அதுலேருந்து ஒரு 20 to 30 டிகிரி இருந்துட்டு எச்சு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வாங்கும்போது இருந்துட்டு 160 டிகிரியில் இருந்துட்டு வச்சு பிரிண்டிங் பண்ணிங்கன்னா 1 இயர் கழிச்சதுக்கப்புறம் 180 டிகிரியில் வச்சு பிரிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அந்த மிஷினை இருந்துட்டு கீழே இருந்துட்டு திருப்பி போட்டிங்கன்னா அதுக்கு கீழே இருந்துட்டு ஸ்ப்ரிங்கு போட்டு ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க. அந்த ராடு ரொம்பவே வீக்காக இருக்கும். அது இருந்துட்டு சீக்கிரமாகவே உடஞ்சிரும். 1 இயருக்கெல்லாம் தாங்கிறதே அதிசயம். நீங்கள் இருந்துட்டு அதை வெல்டிங் அடித்து தான் இருந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா, அந்த ராடையே கழட்டி இருந்துட்டு நீங்கள் புது ராடை போட்டு இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோலேயே நிறையா பேர் இருந்துட்டு அந்த மிஷினை இருந்துட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மிஷின் இருந்துட்டு சும்மா ஷோ காட்டுறதுக்காக இருந்துட்டு 1 பீஸ் 2 பீஸ் தான் நானே அடிப்பேன். எல்லா பீஸையும் இருந்துட்டு அடிக்கிறதுக்கு இருந்துட்டு தனியாக ஏர் மிஷின் இருந்துட்டு வச்சுருக்கோம். இண்டஸ்ட்ரியல் பேஸ்ட் மிஷின் வேறு, கமர்ஷியல் பேஸ்ட் மிஷின் வேறு. நானும் இருந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துட்டு ஃபியூசிங் அடிக்கிறதுக்கு இதை தான் வாங்கினேன். இதை அடித்து எனக்கு அதுக்கப்புறம் தான் இதோட ட்ராபேக்கெல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. செகண்ட், இதோட ப்ளஸ் பாயிண்ட் இருந்துட்டு பார்க்கலாம். இது இருந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் பேஸ் மிஷினை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வேணால் இது ஹெல்ப் பண்ணலாமே தவிர வேறு எதுக்குமே இருந்துட்டு யூஸ் ஆகாது. வேறு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும்னா இந்த மிஷினில் வேறு எதுவுமே இல்லை. 1 பீஸ் 2 பீஸுக்கு இருந்துட்டு இந்த மிஷின் செட் ஆகும். நீங்கள் ஒரு 10 பீஸ் தான் இருந்துட்டு ஆர்டரே வருது ஒரு நாளைக்கு அப்படின்னா இருந்துட்டு இந்த மிஷினையே ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு 50 பீஸ் வருதுன்னா ஓகே தான் இந்த மிஷினு. நான் எதுவும் தப்பெல்லாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் பல்க் குவான்டிட்டி இருந்துட்டு அடிக்கும்போது இருந்துட்டு சீக்கிரமாக அந்த மிஷின் போயிடும். நீங்களே இருந்துட்டு கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 இயர் இல்லைனா 2 இயர் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் வேறு மிஷினை மாற்றுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருந்துட்டு நீங்கள் போட்ட ப்ராஃபிட் இருந்துட்டு இந்த மிஷினில் இருந்துட்டு எடுக்க பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட்டுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.